நெக்ஸ்ட் இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு கூறுபாடு தான். நம்முடைய உரிமைகள், மாநில உரிமைகள் பறிக்கப்படுகின்றன, பலவிதமா பறிக்கப்படுது. அதை நாம எப்படி மக்களுக்கு உணர்த்தி, அதுவும் நம்முடைய தமிழ்நாடு மட்டும் இல்ல, வட மாநிலங்களுக்கும் இது சென்று அவர்கள் மாநில உரிமைகள் பறிக்கப்படுகிறது. எல்லாமே ஒன்றும் இல்லை, ஜிஎஸ்டி ஒரு சின்ன உதாரணம். அதுபோல பலவிதமான உரிமைகள் பறிக்கப்படுது. கல்வி, இன்னும் பலவிதமானதெல்லாம் பறிக்கப்படுது. அதை மக்களுடைய விழிப்புணர்ச்சி வட மாநிலங்களுக்கு எப்படி கொண்டு வருது, அதை எப்படி போர் முறையாக எடுத்து செல்வது, அது உங்களுடைய சிரமமான வேலை தான். சிரமமான வேலை. ஏன்னா நீங்க இந்தியாவை பாத்தீங்கன்னா, எங்க முதல்ல ரிஃபார்ம்ஸ் வந்ததுன்னா கோஸ்டல் ஏரியால தான் வந்தது. கோஸ்டல் ஏரியா ஏன் வந்ததுன்னா, கோஸ்டல் ஏரியாவுக்கு தான் வெளிநாட்டுல இருந்து ஆட்கள் வந்தாங்க. 1000 பூக்கள் மலரட்டும், 1000 சிந்தனை ஒதுக்கட்டும்னு மாவோ சொன்ன மாதிரி, பல்வேறுபட்ட சிந்தனைகள் வர்றதுக்கான ஒரு களமா இந்த கோஸ்டல் ஏரியாஸ் தான் இருந்தது. அதனால நீங்க ஒரிசா கோஸ்ட் பாருங்க, பெங்கால் கோஸ்ட் பாருங்க, இந்த பக்கம் ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, இந்த கோஸ்ட்லாம் பாருங்க. இங்க பல இன்னொன்னு என்னன்னா, திராவிடர்கள் தமிழர்கள் முதல்ல வாணிகத்துல உயர்ந்தவங்களா இருந்ததுனால இந்த வணிகர்கள் இங்க வர்றது அதிகமா இருந்தது. அதனால பல்வேறுபட்ட கருத்துக்களை பற்றி புரிந்து கொள்வதற்கு ஒரு சேரமான் பெருமாள் நாயனாரே இத இஸ்லாம் மதத்தை தழுவினார் அந்த காலத்திலே. அந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தது. இப்ப லேண்ட் லாக்டு ஏரியான்னு சொல்றோம்ல, இந்த பீகார், இந்த யூபி, மத்திய பிரதேஷ், இந்த மாதிரி ஏரியால அப்படிப்பட்ட வெளிநாட்டவரின் பழக்கம் ஏதும் இல்லாத காரணத்தினால், மன்னர் ஆட்சி பெரும்பாலும் நடந்து கொண்டிருந்த காரணத்தினால், அவங்க வச்சதுதான் சட்டம்னு இருந்ததுனால அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மையோட தான் மக்கள் இருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதை மாத்துறது கொஞ்சம் கடினமா தான் இருக்கு. மாத்த முடியாதுன்னு இல்ல, மாத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கு. இதுக்கு ஒரு வழி என்னன்னா, 2 வருஷமா 3 வருஷமா கரடியா கத்திட்டு இருக்கேன். இந்த சயின்ஸுக்குன்னு ஒரு பாடம் இருக்க மாதிரி, அதுக்குன்னு சொல்லி பரீட்சை வைக்கிற மாதிரி, மேத்ஸுக்குன்னு பரீட்சை வைக்கிற மாதிரி, மாணவர்களுக்கு 6வது வகுப்புல இருந்து 10வது வகுப்பு வரைக்கும் அரசியலமைப்பு சட்டத்துக்குன்னு ஒரு பாடம் இருக்கணும். ஏன்னா அரசியல் சட்டத்துக்குன்னு பாடம் இருந்து அதை நம்ம சொல்லி முதல்ல என்ன சொல்றாங்க நம்ம பிரியாம்பிள்ல, we the people of India dedicate to ourselves this constitution. இந்திய மக்களாகிய நாங்கள் எங்களுக்காக இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம். வேற யாரும் வரல, நம்ம தான் எஜமானர். இந்த சின்ன பிள்ளைங்க போய் அவங்க அப்பன்ட்டு செவுட்டுல அறிஞ்சு சொல்லணும், 3000 ரூபாய்க்கும் 3 கட்டிங்க்கும் 3 கோழி சாப்ஸுக்கும் போய் ஓட்டு போட்டு வர்றியே, அறிவு இருக்கு அவனுக்கு, உண்மையில நீ தானே எஜமானே, உன் வேலைக்காரன் போய் கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லணும். சொல்றதுக்கு வழி எப்போ வரும்? சின்ன பசங்க சொன்னா பெரியவங்க வெக்கப்பட்டு போய் கேட்பாங்க. இந்த அரசியல் சட்டத்தை வச்சுட்டோம்னா, பாடமா வச்சுட்டோம்னா, அங்கேயும் இந்த சிந்தனைகள் வரும். நம்முடைய அரசியல் சட்டம் என்ன சொல்லுது, நாம் யார் அப்படிங்கிற தன்னுணர்வு மக்களுக்கு வரும். இது இப்போ ஒரு வெகுஜன இயக்கமா நடத்த வேண்டிய தேவை இருக்கு. இன்னொன்னு, இந்த பெரிய பெரிய மீட்டிங் நடத்துறது, இந்த எலக்ட்ரானிக் மீடியாலையும் பிரிண்டிங் பிரஸ்லையும் நம்ம பேர் வர்றது, இதையே பெருசா நினைச்சுட்டு இருந்தாங்கன்னு அரசியல் தலைவர்கள், அவங்களுக்கு என்னைக்குமே they cannot reach the people. இன்னைக்கு கர்நாடகால காங்கிரஸ் இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சது காரணம், அங்க இருந்த சீதாராமையா, சிவகுமார், இவங்க ரெண்டு பேரும் they were people's leaders. They knew the grassroots. இப்ப இவங்களுக்கு பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய வல்லமை ஒன்று இருக்கு. தன் சுயநலத்தை பாராமல் தன் குழுமத்திற்கு நன்மை செய்கிற ஒரு கட்சி என்ற நம்பிக்கையோடு இருக்கின்ற ஒரு பெரிய இளைஞர் கூட்டம். RSSல இருந்து அவங்களுக்கு வாலண்டியர் ஃபோர்ஸ் வர்றாங்க. இப்ப அது மாதிரிப்பட்ட ஒரு கூட்டத்தை இவங்க தயார் பண்ணாலுடைய unless they reach out to the public, இவங்களுக்கு சாதாரண சமயங்களில் நடக்கிற எலெக்ஷன்ல ரொம்ப பெரிய வெற்றி கிடைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கடினமான ஒரு காரியம் தான். அதுதான் இன்னைக்கு உள்ள நிலவரம். நீங்க சொல்றீங்களே நீட் இதெல்லாம் சொல்றீங்களே, என்னுடைய நண்பர் இன்னொருத்தர் சொன்னார், 400 வருஷத்துக்கு முன்னாடி யூரோப் இருந்த மாதிரி தானே இன்னைக்கு இந்தியா இருக்கு. அங்க குருசைடு வார் அதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. நம்ம ரொம்ப அவசரப்படுறோம். 70 வருஷம் ஆச்சு, கொஞ்சம் கொஞ்சமா போய் எல்லாம் சரிப்பட்டு வரும். நிஜம்தான். நாளைக்கே இங்க வர்ணாசிர தர்மம் தான் மேல்னு சொல்லி வந்தாலுமே கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. கொஞ்ச நாள் அதுக்கு போயிடும். இன்னொன்னு வரும், எவல்யூஷன் will always take place. ஆனா இந்த எவல்யூஷன் it will bring a lot of changes gradually. Democracy is about evolution, it's not about revolution. இதுதான் உண்மை. ஐயா, மிக்க நன்றி. அருமையா சொன்னீர்கள். 2024 மிக மிக முக்கியமான காலகட்டம். இந்த RSS இந்துங்கிற ஒரு மந்திரத்தை சொல்லி எல்லாத்தையும் ஏமாத்துறாங்க. அந்த வட மாநிலங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? அவர்கள் சொல்ற இந்துங்கிறது இட் இஸ் அ பியூர் RSS பிராமினிசம் ஆர் ஆல் இண்டூஸ் ஈக்குவல். இந்த கேள்வியை வட மாநிலத்துல எப்படி புரிய வைக்க முடியும்? இல்ல, அதுக்கு தான் ராகுல் காந்தி கோயிலுக்கெல்லாம் போறாரு. நாங்கள் ஹிந்துவிசத்துக்கு எதிரானவர்கள் இல்லை, ஹிந்துத்துவத்துக்கு தான் எதிரானவர்கள் அப்படின்னு காட்டணும்னு சொல்லிட்டு அவர் கோயிலுக்கெல்லாம் போறாரு.
மக்களை வந்து நாங்கள் இந்து மதத்திற்கு எதிர்ப்பாளர்கள்னு காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்து மதத்தில் உள்ள நல்ல பிரின்சிபல் வந்து எல்லாருமே சமமா இருக்கணும்னு எங்கெங்கெல்லாம் சொல்றாங்கன்றதை பத்தி பேசணும்னு சொல்லி அவங்க திட்டம் போடுறாங்க. பார்க்கணும். ஏன்னா ராமர் கோயில் வரப்போகுது, இந்த டிசம்பருக்குள்ள ராமர் கோயில் வரப்போகுது. அது என்ன இம்பாக்டை கிரியேட் பண்ணுதுன்னு சொல்லி பார்க்கணும். ஆனா பொதுவா வந்து இன்னைக்கு உள்ள நிலைமையில வந்து பிஜேபிக்கு வெற்றி பெறுவது என்பது அவ்வளவு எளிதல்ல. முறையான தேர்தல் நடந்தால் வெற்றி பெறுவது அவ்வளவு எளிதல்ல. ஏன்னா இதுல வந்து இவங்களுக்கு வந்து யூபி ஒரு ஸ்டேட்ல வந்து இவங்களுக்கு ஏறக்குறைய 50 சீட்டு கிடைக்கலாம் இன்னைக்கு உள்ள நிலைமைப்படி கூட. மற்றபடி ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் இதுல எல்லாம் இவங்களுக்கு பாதி பாதி கிடைக்கும். சத்தீஸ்கர் இந்த மாதிரி இதெல்லாம் தேவ் பீன் வைப்ட் அவுட் இன் த ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். அங்க இதுல வந்து மகாராஷ்டிரால வந்து இவங்களுக்கு கிடைக்காது, இவங்க எதிர்பார்க்குற மாதிரி கிடைக்காது. ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து இவங்க கூட வந்து ஒப்பந்தத்துக்கு வந்துட்டாங்கன்னா குஜராத்தில் வந்து அவங்க 9 விழுக்காடும் என்னமோ அவங்க ஓட்டு வாங்கியிருந்தாங்க. அந்த 9 விழுக்காடும் மடைமாற்றப்பட்டு காங்கிரஸுக்கு விழுந்திருந்ததுன்னா அந்த சட்டமன்ற தேர்தலே வந்து அவங்க தோத்துருப்பாங்க பிஜேபி. அதனால இன்னைக்கு பார்க்க வேண்டியது, முக்கியமா பார்க்க வேண்டியது, இந்த எதிர்கட்சிகள் முதல்ல வந்து குறைந்தபட்ச திட்டத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. இந்த தங்களுடைய செயல் திட்டத்துக்கு பேர் வைக்கல, அது ரொம்ப பெரிய வெற்றி தான். இந்தியான்னு பேர் வச்சது வந்து ரொம்ப பெரிய வெற்றி தான். அதுல ஒத்துக்கிட்டாங்க. காமன் கேண்டிடேட் போடுறதுன்னு ஒரு 300 தொகுதிக்கு போட்டாங்கன்னா பிஜேபிக்கு வந்து சிரமம். மிக்க நன்றி. லெட் அஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். நன்றிங்க. ஒரு கேள்விகள் இருக்கலாம்னு நினைக்கிறேன். பாலாயா, உங்களுக்கு நேரம் இருக்குமுங்களா? கேட்கலாம், பிரச்சனை இல்லை. டாக்டர் ஆறுமுகமையா, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? சார் வணக்கம் சார். நான் ஆறுமுகம், பேராசிரியர் இருக்கிறேன், மதுரையில இருக்கிறேன். என்னோட நண்பர் விஜயராஜ் தான் அந்த கணக்கு அனுப்பினாரு. உங்களுடைய கேள்விகளை பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் இது வரைக்கும் உங்களை யூடியூப்லயும் நான் பார்த்ததுல, கேள்விப்பட்டதுல இப்ப நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சு. சாதாரணமான கேள்வி, நீங்க இப்ப பணி ஓய்வு பெற்ற பின்னாடி சிவகாசி சொந்த ஊர்னு சொன்னீங்க. சிவகாசி சொந்த ஊரா, உங்களுக்கு ராமநாதபுரம் மாவட்டம் சொந்த ஊரா? எனக்கு அது இப்ப அட் பிரசன்ட் நீங்க எங்க ஸ்டே பண்ணிருக்கீங்க? எங்களுக்கு பூர்வீக ராமநாதபுரங்க. எங்க தாத்தா காலத்துல அவங்க சிவகாசியில போய் செட்டில் ஆனாங்க. அதனால நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சிவகாசி தான். இப்ப நான் பெங்களூர்ல இருக்கிறேன். பெங்களூர். ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ. நன்றிங்க. அடுத்தது துரைகண்ணனா. இப்ப என்னட்ட வந்து 2 கேள்விகள் இருக்கு. முதலாவது கேள்வி வந்து இன்று வந்து இப்ப நாங்குநேரி, இதன் முன்பு பாத்தீங்கன்னா வேங்கவயல், இந்த மாதிரி நடக்கிற சாதிய பிரச்சனையும் ஒரு கொடுமையான பிரச்சனைலாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில வேங்கவயல்ல இவ்வளவு தாமதம் ஆகுறதுக்கு என்ன காரணம்? பலதரப்பட்ட செய்திகள் அடிப்படுது. அவங்க வந்து புலன் விசாரணை கூட முடிஞ்ச அறிக்கையெல்லாம் கொடுத்ததா சொல்றாங்க. ஆனா அதுலயும் கூட அந்த அளவுக்கு ஒரு நிறைய செயல்பாடுகள் அது ஒரு அந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பாக தான் இருக்கு அந்த அறிக்கையை பொறுத்த வரையில். அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? அடுத்தது இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வந்து நம்ம மொழிவாரி மாகாணங்கள் பிரித்த பிறகு கேரளா வந்து எல்லையை வந்து தமிழ்நாடு, கர்நாடகம் போன்ற மாநிலங்கள் பகிர்ந்து கொள்ளுது. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 830 நினைக்கிறேன். அதுல வந்து ஒரு 200 கிலோமீட்டருக்கு தான் வந்து எல்லை வந்து சரியா வரையறை பண்ணியிருக்கு. இன்னும் ஒரு 600 கிலோமீட்டருக்கு வந்து மேல வந்து வரையறை பண்ணாம இருக்கு. இப்ப கேரள அரசு என்டே பூமி எனது நிலம்னு ஒரு திட்டத்தை ஒரு டிஜிட்டல் சர்வே முறையை தொடங்கி அதுல வந்து தமிழ்நாடு அரசனுடைய ஒப்புதல் இல்லாம அவர்களை வந்து அந்த பகுதியில பண்றதுனால தமிழ்நாடு அரசு அந்த எல்லையை வரையறுக்கப்படாத பகுதிகளில் நிறைய நிலத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழல் கூட ஏற்படும். தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து அதுக்கு பொதுவான ஒரு பேச்சுவார்த்தைகள் அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து நிலவுது. நீங்க இந்திய ஆட்சி பணியில் இருந்ததனாலும் ஒரு தமிழ் ஆர்வலராக இருப்பதனாலும் இதை பத்தி உங்களுக்கு ஒரு தெளிவான இதை பத்தி தெரிஞ்சிருக்கும் அடிப்படையில் இந்த கேள்வியும் இதனுடைய சூழலையே நீங்க விளக்குனீங்கன்னா நல்லா இருக்கும். நன்றி. வேங்கை வயல் பொறுத்த மட்டும் சரி, நாங்குநேரியை பொறுத்த எங்கனாலும் எது உண்மையோ அதை சொல்வதற்கு அரசு அச்சப்படக்கூடாது. அவ்வளவுதான் சொல்ல முடியும். அவங்க இன்ஃபார்மலா வந்து சம்பந்தப்பட்டவங்க எல்லாரும் கூட வந்து கலந்து கூட ஆலோசிக்கலாம். அந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டை கூட இன்ஃபார்மலா நமக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி காமிக்கல. சரியான இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கணும். அந்த சரியான ரிப்போர்ட்டை காமிச்சதுக்கப்புறம் தைரியமா சொல்லக்கூடியது வேணும். பல சமயங்கள்ல வந்து எடுத்தோம் கவிழ்த்தோம் இல்லாம வளவள கொலகாலன்னு சொல்லி அரசுகள் இருக்கு. இதுல அப்படி இருக்கக்கூடாது. ஏன் நீங்க ஸ்ரீநிதியை ஏன் மறந்துட்டீங்க? அந்த பொண்ணுடைய மரணம் என்னாச்சு? வெள்ளக்குறிச்சி. அதனால இதுல எல்லாம் வந்து அரசு வந்து தயவுதாட்சியம் இல்லாம செயல்படணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதனால வந்து ஓட்டு போயிரு விபி சிங் வந்து அது மாதிரி ஓட்டு போயிருந்து கவலைப்பட்டாரா? இன்னைக்கு வரைக்கும் இறுதி வரைக்கும் மக்களிடையே உள்ள ஒரு மாமனிதராக விபி சிங் கருதப்படுவார். அது காரணம் வாஸ் ஹி அகெயின்ஸ்ட் அப்பர் காஸ்ட். ஹி வாஸ் நாட். ஹி வாஸ் ப்ரோ எவ்ரிபடி. எல்லாருக்குமானது இந்த நாடுன்னு சொல்லி அவர் நினைச்சாரு. ஹார்வர்ட்ல அவர் பேசின அந்த இது நான் என்னுடைய நண்பர் ஒருத்தர் கேட்டிருக்கேன். என்ன இதுல இல்ல, வெப்சைட்ல இல்ல.
என்னுடைய இன்னொரு நண்பர் வந்து சொன்னார், அந்நியாரம் படிச்சாராம். அவர் பிரதம மந்திரி பதவியை இழந்ததுக்கு அப்புறம் அவர் ஹார்வர்ட்ல வந்து அவர் கூப்பிட்டிருந்தாங்க, பேசுறதுக்கு போயிருந்தாரு. அந்நியாரம் அவர் வந்து சொன்னாரா, ஒரு நடுவர் என்ற முறையில் மைதானத்தில் விளையாடும் தகுதி பெற்றவர்கள் பல நூற்றாண்டுகளாக பார்வையாளர்களாகவே இருக்கின்றதை பார்த்து அவர்களை மைதானத்தில் விளையாடுபவர்களாக கொண்டு வந்த ஒரு கர்வம் எனக்கு உண்டு. அப்படி கொண்டு வந்த பொழுது நடுவர் என்ற முறையில் என் கால்கள் முறிக்கப்பட்டன. அது ஒன்றும் பெரிய இழப்பு இல்லை. கிடைக்க வேண்டியவர்களுக்கு கிடைக்க வேண்டியதை கொடுப்பதற்கான முயற்சிகளில் வெற்றி பெற்றேன் என்ற ஒன்றே எனக்கு போதும் அப்படின்னு சொன்னாராம். இதை விட ஒரு பிரதம மந்திரி எப்படி இருக்க முடியுங்கிறதுக்கு உதாரணம் சொல்ல முடியாது. அது மாதிரிதான் மாநிலங்களுடைய முதல்வர்களும் வந்து இருக்கணும். இது ஒண்ணு. இந்த வேங்க வயல் இதை பொறுத்த மட்டும். ரெண்டாவது வினா என்ன கேட்டீங்க? அந்த எல்லை கேரள எல்லை இந்த எல்லையில வந்து இப்ப இவங்களும் ஒரு டிஜிட்டல் சர்வே நடத்தணும் இமீடியட்டா. இந்த எல்லையில வந்து கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்தா ரொம்ப இழந்துருவோம். இப்ப இதுல வந்து நமக்கு முல்லை பெரியார் சமயத்துல வந்து அந்த 2 தாலுகாக்கள் வந்து தமிழர்கள் அதிகமா வாழ்ந்த தாலுகாக்கள் வந்து கேரளத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லி சொன்ன போது பெரியார் வந்து திராவிடம்ங்கிறதுல நம்பிக்கை உள்ளவர் வந்தது. நம்ம சகோதரர்கள் சண்டை போட்டு கொடுக்கூடாது, சீக்கிரமா அதை கொடுத்துருங்கன்னு சொல்லி சொன்னாரு. காமராஜ் அதை கொடுத்தாரு. ஏன்னா காமராஜுக்கு மேலிடத்துல இருந்து பிரஷர் இருந்தது. நான் இன்னைக்கு வரைக்கும் சொல்லியிருக்கேன், காமராஜ் தேசியத்தை நம்பி ஏமாந்தார், பெரியார் திராவிடத்தை நம்பி ஏமாந்தார். அந்த விஷயத்துல 2 பேருமே ஏமாந்தாங்கிறது தான் உண்மை. கேட்கறது கசப்பா இருக்கும், அதுதான் உண்மை. கூர்கு மாவட்டம் திரும்ப ஒவ்வொரு பஞ்சாயத்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க. நாங்க கர்நாடகத்துக்கு கூட இருக்க மாட்டோம், நாங்க மெட்ராஸ் ஸ்டேட் கூட தான் இருப்போம் அப்படின்னு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க. 2 வருஷமா முடிவெடுக்காம இருந்தது. ஆனா அந்நியாரம் காமராஜர் எல்லாரும் சொன்னாங்க, அதை பிடிங்க இவ்வளவு நிலப்பரப்பு நடுவுல வந்து கர்நாடகம், இந்த பக்கம் தமிழ்நாடு, அந்த பக்கம் தமிழ்நாடு இருக்க முடியுமான்னு கேட்டா, ஏன் இல்லை? பிரெஞ்சு டெரிட்டரி அது மாதிரி இல்லையா? இதுல வந்து நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்துல வந்து இருந்திருக்கேன். பங்களாதேஷும் இது வந்து ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் வந்து இருந்தது இல்லையா? அன்னைக்கு கூர்க்கு வந்து நம்ம கிட்ட வந்து அவங்களுடைய வேண்டுகோளை ஏற்றிருந்தோம். ஏன்னா ஜனநாயக முறைப்படி அவங்க கேட்டாங்க. ஒவ்வொரு பஞ்சாயத்தும் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி சொல்லிச்சு. எடுத்திருந்தா இன்னைக்கு கர்நாடகத்துல சில அரசியல்வாதிகள் வந்து, நான் கர்நாடகத்துல 12 வருஷமா இருக்கேன், இந்த மக்கள் ரொம்ப சாதுவானவங்க. ஆனா இவர் வந்து இந்த ராஜ்குமார் வந்து குடியை கெடுத்தாரு. இந்த ரஜினிகாந்த் வந்து 30 வருஷமா அவர் படம் ஓடணுங்கிறதுக்காக அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு போக்காட்டினாரு. அது மாதிரி அவர் வந்து காவேரி நமதேன்னு பாட்டு பாடினாரு. இல்லைன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருந்திருக்காது. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, கர்நாடகத்துல அரசியல்வாதி, நம்ம ஊர்ல உருவாகிற நதி அது நமக்கு தானே சொந்தம். சாதாரண மனுஷனுக்கு அது சரின்னு தான் தோணுது. ஆனா இன்டர்நேஷனல் ரிவர் ட்ரிபியூனல் வந்து என்ன சொல்லுது, கடைமடையில் உள்ளவர்கள் முதலில் விவசாயம் பண்ணி இருந்தால் அந்த கடைமடையில் உள்ளவர்களுக்கு தான் முதல் உரிமை அப்படின்னு சொல்லுது. இது தெரியாது ஜனங்களுக்கு. ஆனா கூர்ந்து நம்மகிட்ட இருந்திருந்தா நம்ம என்ன சொல்லி இருந்திருப்போம், காவேரி எங்க காவேரி தானே, அப்படி நாங்க நினைக்க மாட்டோம், இது நம்ம காவேரி, உங்க பக்கமும் ஓடுது எங்க பக்கமும் ஓடுது, பகிர்ந்துக்கும், பிரச்சனை இல்லாம இருந்திருக்கும். இன்னைக்கு மறுபடியும் அது மாதிரி ஏமாந்துடக்கூடாது. உங்களுடைய கேள்வி முக்கியமான கேள்வி. இவங்களும் ஒரு டிஜிட்டல் சர்வே ஆரம்பிக்கலன்னா அதுக்கப்புறம் வந்து யாரை காணாம போனதுக்கு அப்புறம் கைதை கட்டிட்டு உட்காந்துக்கிட்ட நிலைமையா வந்துடும். இருக்கக்கூடாது அப்படி. நன்றி ஐயா. இதற்கான ஒரு விழிப்புணர்வை நீங்க எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நம்புறேன். நன்றி. இந்த பாருங்க, விழிப்புணர்வு நான் என்ன சொல்ல முடியும், இதுல வந்து டிவியில வந்து இதை பத்தி பேச முடியும், தாராளமா பேசுறேன். இதுக்கு மேல விழிப்புணர்வு செய்யறதுக்கு ஒரு பெரிய படை இருக்கணும். அப்படிப்பட்ட படை என்கிட்ட கிடையாது. எனக்கு எது செய்ய முடியும் எது செய்ய முடியாதுன்னு எனக்கு தெரியும். என்னால் செய்ய என்றதை நிச்சயமாக செய்யும். நன்றி ஐயா. நன்றி. நன்றிங்க.